மக்களுக்கு அதை கொடுத்து ஓட்டு வந்துருமா? ஆனா நாம் மாம்பழத்தோடு சுற்றிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாக்கெல்லாம் ஜூலை 10ஆம் தேதி மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய கனவு மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் போடக்கூடிய முதல் அச்சாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு ஒரு கிராமமும் கூட வளர வேண்டும் என்பதை என்கின்ற கனவுக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராமம் கிராமமாக பட்டியலிட்டு எல்லாம் கடந்த 20 நாட்களாக கடினமான பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள். இன்னொரு பகுதியில் பிரச்சாரம் முடித்துக் கொண்டு இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சாரத்தை ஆதரித்து அண்ணனும் இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அருமை சொந்தங்களே, பாட்டாளிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, நமக்கு 3 நாள் தாங்க இருக்கு. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. 9ஆம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க. 10ஆம் தேதி ஓட்டு போட்டு கடுமையாக களத்தில் இறங்கி கடுமையாக போராடி திமுக என்ன செய்தாலும் கூட அதையெல்லாம் முறியடித்து தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்தை நாம் எழுத போகின்றோம். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியிலே அந்த சரித்திரம் எழுதப்படும். அதற்கு சாட்சியாக நீங்க இருக்கிறீங்க. அதனால தாய்மார்களுடைய வாதத்தை தொட்டு வணங்கி கொட்டுகின்ற மலையிலே எதையும் பொருட்படுத்தாமல் இங்கு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களை என்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கின்ற கடமை எனக்கு இருக்கு. குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய மயிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு என் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் விஏடி கலிவர்தன் அவர்களுக்கு, மாவட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்களுக்கு, மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் தங்கம் அவர்களுக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருந்து பாராளுமன்றத்திலே தொடர்ந்து தன்னுடைய குரலுக்கு ஏழை மக்களுக்காக பாட்டாளியுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் பாலு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மண்டல் பார்வையாளர் இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர்கள், மண்டல் தலைவர் மோகன் அவர்கள், மண்டல் பொதுச் செயலாளர்கள் சத்ருகன் அவர்கள், ஐயனார் அவர்கள், மண்டல் பொருளாளர் ஏழுமலை அவர்கள், மாவட்ட பொருளாளர் இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் எல்லோருடைய ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் சி. அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது 2 தலைவர்கள் இந்தியாவிலே ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவுடைய கனவை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 86 வருடத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். மதுவில்லாத அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும். உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 2 பெரும் தலைவர்கள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இருந்து களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னம் மாம்பழம் என்பதை மறந்து விடாதீர்கள். அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு களத்திலிருந்து வேலை பார்த்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவொண்டோடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.